ஆம்ஸ்ட்ராங்கை வந்து இப்படி நம்ம தொழிலில் தலையிட்டு இதாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியலன்றதுனால அவர் இது பண்ணிகிட்டு இருக்க காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா ரவுடி சுரேஷ் கொல்லப்படுறது. அந்த கொல்லப்படக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த ரவுடி சுரேஷை கொல்றதற்கு இருந்தவர்களும் கொன்ற அக்யூஸ்டு என்று கருதப்படுபவர்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வழக்கறிஞராக இருக்காங்க, 1-2 பேர். அவர்கள் யாரோட நிழலில் இருக்காங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட நிழலில் இருக்காங்கன்னா அவங்க கருதுகிறான் யார், ரவுடி சுரேஷோட ஆட்கள். அவங்க விசாரணை ஒரு பக்கம், போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் இருந்தால் ரவுடிகள் கரெக்டாக என்ன இதுன்னு அவன் ஒரு ஆளை வச்சுருப்பான், கண்டுபிடிச்சா யாரா கொண்டானா உண்மை தெரிஞ்சு போயிடும். உண்மையான ஒன்று இருக்கும், கோர்ட்டுக்கு வரும்போது அது வேறு மாதிரி மாறும், போலீஸுக்கு வரும்போது மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து டார்கெட் போடுறாங்க, இதுக்கெல்லாம் நம்ம தலைமை செத்ததுக்கு ஆம்ஸ்ட்ராங் காரணம், ஆம்ஸ்ட்ராங் பின்னணியை வைத்து கொண்டு தான் கொலையாளிகள் வந்து பண்ணிட்டாங்கன்னே அவங்க ஆம்ஸ்ட்ராங்கே போட்டு தரணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதுதான் முதல் கட்ட தகவலாக காவல்துறையிலேருந்து வந்திருக்குது. யார் இதற்கு பின்னணியில் இருக்காங்கன்ற பேரை நாங்கள் வெளியிட மாட்டோம். ஆனால் பிடிப்பட்டவர்கள் எல்லாமே கொடுத்த வாக்குமூலங்கள் லீக் ஆனதை வைத்தும், கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் மூலமாக வந்தது வைத்தும், காவல்துறை மூலமாக உளவுத்துறை மூலமாக கிடைத்த தகவலை வைத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டது இவர்கள் தான்றது. அந்த பத்திரிகையாளராக இருந்த காலத்தில் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு நம்ம ஃபீல்டில் ரிப்போர்ட்டராக இருந்த காலத்தில் அவர் தெரியும். அதே மாதிரி பப்ளிசிட்டிக்காக அவன்கிட்டையும் போய் நிற்க மாட்டார். அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் எல்லாம் இருக்குது. பப்ளிசிட்டிக்காக போய் பத்திரிகையாளர்கிட்ட நிற்கிறது, லாபி பண்ணுறது, அவன் போய் பார்க்குறது, அவனையா போய் கெஞ்சுறது, அவன் கலையாக பிடிக்கிறது, இந்த வேலை அவர் பண்ணவே மாட்டார். ஆம்ஸ்ட்ராங் பர்சனலாக சொன்னோம்னா. ஆனால் போலீஸ்காரன் எப்போவும் ஒருத்தர் ஒரு போலீஸு முன்னாடியே உட்காந்துகிட்டே இருப்பார். அவர் எங்கே போனாலும் நீங்கள் அவரை கூப்பிட்டே போகணும். அப்போ நீங்கள் கரெக்டான இடத்துக்கு போனீங்கன்னா கூப்பிட்டு போகலாம். புரியுதா உங்களுக்கு? அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எல்லா இடத்துக்கும் இந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு போகும்போது நமக்கு மைனஸ் ஆகிடும். சில இடத்துல அதே போலீஸ்காரரை வந்து காவல்துறைக்கு உளவு பிரிவுக்கும் சொல்லலாம். அதனால் நம்ம எங்கே போகிறோம் வர்றோம் அப்படின்றதும் தெரியும். பல வழக்குகள் இவர் மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் போலீஸ் பாதுகாப்பு கேட்க மாட்டாங்க. கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேணான்றாங்க. ஒரு தேச விரோத செயல், ஏன்னா பெரிய கடத்தல், தங்க கடத்தல், கஞ்சா கடத்தல், இந்த மாதிரிலாம் பண்ணால் அது தப்பாக போகும். போய் மாயாவதிட்டு வந்திருக்கு, மாயாவதி தூக்கிடலாம். ஆனால் அப்படி ஆள் கிடையாது. வந்து ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு. என்ன அவர் மேலே என்ன கட்ட பஞ்சாயத்து குற்றச்சாட்டு மட்டும் இருக்குது. அது அவர் எதற்காக பண்ணார், யாருக்காக பண்ணார் அப்படின்றது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாவதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். வணக்கம் சார். நேற்று இரவிலிருந்து சென்னை வந்து பெரிய பயங்கரத்துக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்லலாம். சென்னை தமிழகம் முழுவதுமே அப்படி ஆயிருக்கு. இல்லை தமிழகம் முழுவதுலாம் இல்லை சார், ஒரு ஏரியா. ஆனால் ரொம்ப பரவலாக ரொம்ப பேசப்பட்டு இருக்கு, ஊடகங்களாக பேசப்பட்டு இருக்கு. பரபரப்பை ஏற்படுத்தி சென்னை ஸ்தம்பித்தது. ஸ்தம்பிக்கலாம், எதையுமே சொல்ல முடியும். சென்னை ஸ்தம்பிக்கல, ஆனால் ஒரு பரபரப்புக்கு உள்ளாயிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். என்ன நடந்தது, யார் இந்த ஆம்ஸ்ட்ராங், எதனால் இவருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆற்காடு சுரேஷ் அவர்கள் பெயரெல்லாம் வந்து அடிபடுது. அவருடைய பிறந்த நாளைக்கு அன்றைக்கி தான் இவரை வந்து கொல்லணும்னு இது வச்சுருக்கோன்னு சொல்லி வாக்குமூலம்லாம் கொடுத்துருக்காங்க கைதானவங்கெல்லாம். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சார் இதில்? அதாவது ஆற்காடு சுரேஷ்ன்ற ஒரு நபர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ரவுடி அப்படின்ற மாதிரியா போலீஸால் அடையாளம். ஆருத்ரான்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு. அது பிஜேபிக்கு மிகப்பெரிய தொடர்பு இருந்தது. பிஜேபியில் உள்ள முக்கிய எல்லாம் அதில் கூட்டணி போட்டாங்க. பிஜேபி பெரிய அளவில் பணம் கொடுத்து அந்த ஆருத்ரா நிறுவனத்தை சேர்ந்த ஆளே வந்து ஒரு பெரிய பொறுப்பை வாங்கி கொண்டு அந்த கட்சியில் இருந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவன் தேவைப்படும் குற்றவாளியாக இருந்தான். அவனோட பார்ட்னர்ஸ்லாம் தேடிட்டு இருந்தாங்க. எல்லாம் தலைமை வெளிநாட்டுக்கு போனாங்க, வந்தாங்க. அவங்க அடித்த அமௌண்ட்டு மட்டும் 2000 கோடிக்கு மேலே அப்படின்னு. பல குடும்பத்துக்கு மன்னப்பட்டாங்க. பலர் சாவுக்கு காரணமாக இருந்தவங்க. அவங்க பலர் மருந்தை குடிச்சு குடும்பத்தில் சேர்த்து போயிட்டான், பிள்ளைக்காக சேர்த்து வச்சு. அது முட்டாள்கள் வந்து பல நேரத்தில் வந்து நம்ம ஹியூமன் கேட்டல்ஸ் அப்படி தான் இருப்பான். பேராசை பணத்தாசை பிடித்து என்கிட்ட போய் ஏமாற்றுக்காரன்ட்ட கொடுத்துட்டான். அவனை ஏமாத்துறது தான் ஒரு கும்பல். ஒவ்வொரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கும் புது புது கான்செப்டோடு வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. லீகலாக கொள்ளையடிச்சிடுவாங்க. ஏற்கனவே சட்டத்தில் இருக்கிற மாதிரி தான். உங்கள் பையில் நான் கையை விட்டு காசு எடுத்து விட்டேன்னா திருட்டு, உங்கள்கிட்ட பேசி உங்கள் பையிலேருந்து காசு எடுத்து நீங்களாக என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது திருட்டு கிடையாது, பிஸ்னஸ். அதனால் இந்த மாதிரியான இதில் புது கான்செப்ட் கண்டுபிடிச்சி புதுசாக ஈமுக்கோழி, ஆமக்கறி, ஆமாம் இப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனையும் ஏமாற்றி மொத்தமாக இந்த ஹியூமன் கேட்டல்ஸை ஏமாற்றி காசை கொண்டு போகிறான். இங்கே ஐயோ அப்பான்னு வயிற்றில் வாயில் அடிச்சுக்குவான். அவன் அடித்த காசில் அரசியல்வாதி கொஞ்சம், போலீஸ் கொஞ்சம் கொடுத்துட்டு லீகலாக வக்கீலில் வச்சா அது கொஞ்சம் கொடுத்து கேஸை நடத்தி பல காலங்களாக இருந்தவங்களாம் எவனா ஜெயிலில் இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா எவனும் பெருசாக தண்டனை அனுபவிச்சிருக்க மாட்டான். 6 மாதம் இருந்திருப்பான், 1 மாதத்தில் பெயிலில் வந்திருப்பான். கேஸ் 10 வருஷமாக நடக்கும். ஒரு 2 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு தண்டனை விட்டு வெளில வந்திருப்பான். அந்த மீதி இருக்கிற கோடிகளை அவங்களோட திட்டமே என்னென்னா
ஒரு 100 கோடி அடிக்கிறோம் அப்படின்னா 50 கோடியை தனியாக ஒதுக்கிடுவான் போலீஸுக்கு லீகலாக வழக்கு நடத்துறதுக்கு, தப்பிச்சு ஓடுறதுக்கு, போகிறதுக்கு வர்றதுக்கு, எவனாவது கட்ட பஞ்சாயத்துக்காரன், ரவுடி, அப்புறம் கட்சிக்காரனுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு. மீதி 50% டொக்கா வச்சுருப்பான். இதை செலவு பண்ணி இந்த வழக்கையே முடிச்சுடுவான் ஒரு 5 வருஷத்தில். மீதி 50% 50 கோடியை வச்சு வெளிநாட்டில் செட்டில் ஆயிடுவான். இல்லை இங்கேயே வந்து வேறு ஊரில் பெங்களூரில் போய் பெரிய பங்களா கட்டி அங்கே ஏதாவது பிஸ்னஸ் சைலண்ட்டாக பண்ணிவிட்டு இந்த குடும்பமே இங்கே இருக்காது. இந்த மாதிரி நிறையா பேர் என்ன இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வழக்குகள் இருக்குது. அதில் வெளியே வந்துடுவாங்க. ஒரு காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கார் பிஸ்னஸ், ரமேஷ் கார்ஸ்னு வருது, சீட்டு கம்பெனி ஆரம்பிப்பாங்க. கார் விற்கிற டீலர் சீட்டு கம்பெனி ஆரம்பித்து போட்டுருவான். உனக்கு 20% வட்டி தரேன், 18% தரேன்னு. அதுக்கப்புறம் ஒரு கும்பல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இது தேக்கு மரம், சந்தன மரம் வைக்கிறோம், 20 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆயிடுவேன், இன்றைக்கி 10,000 வருதுன்னா அது ஒரு அமௌண்ட்டு, அது ஒரு கான்செப்ட்டு. 3 வருஷம் ஓடி கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அந்த மாதிரி இது ஒரு பக்கம். நீங்கள் இப்போ இந்த மண்ணுளி பாம்பு கேள்விப்படுறீங்க, அது திருடனுக்கு திருடன் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட், இப்படின்னு பல திருடர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ரவுடி காசு கொடுப்பாங்க, கட்சிக்காரனுக்கு காசு கொடுப்பா, அப்படியே அவன் செட்டில் ஆயிடும். அதில் ஒரு நிறுவனம் தான் ஆருத்ரா. இந்த ஆருத்ராவோடது என்னன்னா, கோடிக்கு 10,000 கோடி புழங்குதுன்னொடனே பெரிய அமௌண்ட்டு கொடுத்து பிஜேபியில் சேர்றான். சேர்ந்து அவனுக்கு ஒரு பதவியும் கொடுக்குறாங்க. அப்புறம் போலீஸ் நெருக்கடி காரணமாக தப்பி ஓடுறான். நீதிமன்றத்தில் வழக்கு வருது. வெளிநாட்டில் போய் அங்கிருந்தபடியே அவனுடைய செல்வாக்கை பயன்படுத்தி முன்ஜாமீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆஜராகிறாங்க. அப்படியே ஒரு சில பேர் ஜெயிலில் இருக்கான், சில பேர் வழக்கு நடந்துகிட்ருக்கு. இப்போ இதில் பெரிய அமௌண்ட் இருக்குன்னொடனே அந்த ஓனர் தேடுறாங்க. தேடும்போது அவன் பாஜகவில் அடைக்கலமானவனே என்ன ஆகுது, அவன்கிட்ட காசை இழந்த பெரிய அளவில் இழந்திருப்பான், லட்சங்களை இழந்திருந்தவன்லாம் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தராக அவனுக்கு தெரிஞ்ச ரவுடியை பார்க்குறான், தெரிஞ்ச கட்சிக்காரரை பார்க்குறான், தெரிஞ்ச இயக்கத்தில் இருக்கவன், வழக்கறிஞர், இப்படின்னு பார்த்து இவங்களை கூப்பிட்டு போய் எனக்கு எப்படின்னா அந்த காசை வாங்கி கொடுங்க, நீங்கள் ஒரு பர்சன்டேஜ், இப்படியே வந்துட்டு. இப்படி வந்து வேண்டிய ஆட்களுக்கு பணத்தை வாங்குவதற்கு ஆம்ஸ்ட்ராங் உதவி செய்ததாகவும், எதிர்த்தரப்பை ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணது ரவுடி ஆற்காடு சுரேஷ் மாதிரியும் இப்படி போயிட்டுருக்கு. இருந்த பேரில் இந்த மிரட்டி பிடுங்கின காசில் ஏதோ ஒரு அமௌண்ட்டை வாங்கி ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்க மாதிரியும், ஆம்ஸ்ட்ராங்கை வந்து இப்படி நம்ம தொழிலில் தலையிட்டு இதாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியலன்றதுனால அவர் இது பண்ணிகிட்டு இருக்க காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ரவுடி சுரேஷ் கொல்லப்படுறது. அந்த கொல்லப்படக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த ரவுடி சுரேஷை கொல்றதற்கு இருந்தவர்களும் கொன்ற அக்யூஸ்டு என்று கருதப்படுபவர்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வழக்கறிஞராக இருக்காங்க, 1-2 பேர். அவர்கள் யாரோட நிழலில் இருக்காங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங்கோட நிழலில் இருக்காங்கன்னா அவங்க கருதுகிறான். யார்? ரவுடி சுரேஷோட ஆட்கள். அவங்க விசாரணை ஒரு பக்கம், போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் இருந்தால், ரவுடிகள் கரெக்டாக என்ன இதுன்னு அவன் ஒரு ஆளை வச்சுருப்பான், கண்டுபிடிச்சா யாரா கொண்டானா உண்மை தெரிஞ்சு போயிடும். உண்மையான ஒன்று இருக்கும், கோர்ட்டுக்கு வரும்போது அது வேறு மாதிரி மாறும், போலீஸுக்கு வரும்போது மாறும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து டார்கெட் போடுறாங்க, இதுக்கெல்லாம் நம்ம தலைமை செத்ததுக்கு ஆம்ஸ்ட்ராங் காரணம், ஆம்ஸ்ட்ராங் பின்னணியை வைத்து கொண்டு தான் கொலையாளிகள் வந்து பண்ணிட்டாங்கன்னொன்னே அவங்க ஆம்ஸ்ட்ராங்கே போட்டு தரணும்னு முடிவு பண்ணுறாங்க. இதுதான் முதல் கட்ட தகவலாக காவல்துறையிலேருந்து வந்திருக்குது. இன்றைக்கு ஆஜராகியிருக்கிறவங்களும் 6 பேர் உடனடியாக ஆஜராகிறாங்க. நீங்கள் வந்து எப்படின்னா தெரியாமல் தப்பிக்கணுன்றவங்க மட்டும்தான் வேறு. ஆனால் இது போன்ற பெரிய புள்ளிகள், பிரபலமான புள்ளிகளை காலி பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படி நம்மளை கண்டுபிடிச்சிடுவான்னு தெரியும், அவர்களுக்கு தேவை இவர்களை கொல்லணும், கூலிப்படையை வச்சு கொல்லுவாங்க. கொண்டுட்டு அவர்களே ஆஜராகிடுவாங்க. ஆஜராகிட்டாங்கன்னா போலீஸ் பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம். போலீஸ் அடிக்காது கொள்ளாது, ரவுடி கொலைகாரன் ஆஜராகிட்டான், வாக்குமூலம் வாங்குவாங்க. 24 ஹவர்ஸில் வாக்குமூலம் வாங்கிட்டு கொண்டு போய் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி போலீஸ் கஸ்டடி கேட்பாங்க. அப்போ அவன் ஓப்பனாக சொல்லிடுவான், இதுதான் காரணம், ஓப்பனாக சொல்லிடுவாங்க. இது இந்த பிரச்சனை நடந்ததுங்க, இதனால் இவர் கொல்லப்பட்டார், அதுக்கு பழி வாங்குறது தாங்க நாங்கள் பண்ணுவோம், அதை தான் சொல்லியிருக்காங்க இப்போ. ஆமாம், இதை தான் அவன் சொல்லிடுவான். சொன்னோடனே என்ன ஆகும் அப்படின்னா, போலீஸில் போய் இப்போ நீதிமன்றத்தில் ஆஜர்வாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் பெயில் போடும்போது வேறு மாதிரி சார்ஜ் ஷீட் போடும்போது வேறு மாதிரி மாற்றி சொல்லுவான். போலீஸ் மிரட்டுச்சு, அதனால தான் நாங்கள் இப்படிலாம் சொன்னோம், ஆனால் கொலையாளிகள் நாங்கள் கிடையாது, எங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்னா யாருன்னே தெரியாது, சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி வழக்கு வேறு மாதிரி நடக்கும். அதுக்கு ஆதாரங்களை கேட்பாங்க, சிசிடிவி காட்சி, இது வேறு ரூட்டு. இப்படி வந்து ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தான் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்து விட்டதாக முதல் கட்ட தகவல் தெரியுது. காவல்துறையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டிசி சரி பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, யார் இதற்கு பின்னணியில் இருக்காங்கன்ற பேரை நாங்கள் வெளியிட மாட்டோம்ன்றாங்க. ஆனால் பிடிப்பட்டவர்கள் எல்லாமே கொடுத்த வாக்குமூலங்கள் லீக் ஆனது வைத்தும், கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் மூலமாக வந்தது வைத்தும், காவல்துறை மூலமாக, உளவுத்துறை மூலமாக கிடைத்த தகவலை வைத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆம்ஸ்ட்ராங்கை கொண்டது இவர்கள் தான்றது ஆகுது. சில நேரத்தில் வந்து சில கொலையாளிகள் என்ன பண்ணால், கொலை பண்ணுறவனு ஒருத்தர் இருப்பான், ஆஜராகிறதுக்கு ஒரு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து போலீஸ் விசாரணையில் தான் ஆஜரானவர்கள் தான் கொலைகாரர்கள் அனைவருமே, அந்த 6 பேருமா இல்லை வேறு 2-3 பேர் பண்ணிவிட்டு இந்த 3 பேரை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் சேர்த்துருக்காங்களான்றது இனி விசாரணையில் தான் தெரியும். அப்போ இது ஒரு பழிவாங்கும் படலமாக எடுத்துக்கலாமா சார்? அப்படி தான் 100% பழிவாங்க படலாம் இதாக தான் அவர்கள் சொல்கிறாங்க. யாருன்னா,
கைது செய்ய ஆஜரான சொன்ன வாக்குமூலத்தின்படி காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்குமூலத்தின் முதல் கட்ட எஃப்ஐஆரில் அவர்கள் போட போகிறது என்னென்னா இங்கிருந்து வரக்கூடிய தகவல் என்ன சொல்லுதுன்னா இவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு லிங்கில் பழி வாங்குறதுக்காக தான் அதை செய்தார்கள். அது கூட சொல்லியிருக்காங்க என் தலைவன் பிறந்த நாள் அன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொல்லணுன்ற மாதிரி கூட. இது வந்து எப்படின்னா இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே ஒரு கொடூரமான மனம் படைத்தவர்களாக இருப்பான். அவன் வெளியே பப்ளிக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டான். அவனுக்கு யார் எதிரின்னு அவன் ஒரு டார்கெட் போடுவான். அந்த எதிரியை எப்படி முடிக்கிறேன்னு ஒரு டார்கெட் போட்டு முடிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் ஆம்ஸ்ட்ராங் விஷயத்துலேயே நடந்தது. இன்னொரு பக்கம் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுடைய அந்த கதறல் அப்படின்றது, ஏன்னா நேற்று நைட்டில் பா ரஞ்சித்தை பற்றிலாம் நீங்கள் பேசவே பா ரஞ்சித்து ஒரு இயக்குனர் இல்லை இயக்குனர் அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது. அது எதனால் அதுதான் அது என்னன்றது இன்னி போலீஸ் விசாரிச்சா தான் தெரியும். ரஞ்சித்துக்கும் அவருக்கு என்ன தொடர்பு, இந்த கொலைக்கு என்ன இது இருக்குன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது ரஞ்சித் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக பழகி இருந்திருக்கலாம். யார்? ஏன்னா இவர் ஓப்பனாகவே வந்து தலித் இயக்கத்துடைய ஆள் அப்படின்னு சொல்லி தலித்துகளுக்கு மட்டும்தான் செய்வேன் நான், அவரோட வளர்ச்சிக்காக நான் இறங்கி அவருடைய நீளம் இதாக இருந்தாலும் சரி, அவர் வச்சிருக்க படம் எடுக்கிற நிறுவனமாக இருந்தாலும் சரி, நடிகர்கள் மட்டும்தான் நடிகை மட்டும்தான் வேற ஆள். இந்த இயக்கத்தில் இருக்கவங்க கூட இருக்கவங்க போகிற வந்தவரெல்லாம் தலித்துகளுக்கு தான் 80-90% வாய்ப்பு கொடுப்பார். அது உலகமே அறிஞ்சது. அப்போ அவர் தலித் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய சிறு சிறு கட்சி நடத்துகிறவர்களெல்லாம் நிறையா தொடர்புகள் இருக்காப்புல. அவரோட ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவர் அண்ணன் செத்துட்டாருன்னு அழுதுருக்கலாம். இதை வந்து பெருசாகிறதுக்கோ இது வந்து ரஞ்சித் அவ்வளோ பெரிய ஆள் இவர் அழுதுட்டாரு அப்படின்னோடனே அதை வச்சு விமர்சனம் பண்ணுறதுக்கோ அதை பற்றி விவாதம் பண்ணுறதுக்கோ இதான விஷயமே கிடையாது. இல்லை இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போது எதிர்கட்சிகள் எல்லாருமே சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு சம்பவமாக இதை எடுத்துக்க முடியுமா? ஏன்னா இப்போ நடந்திருக்குன்னு போது சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக மக்கள் எவனாவது அப்பாவிகள் யாராவது கொல்லப்பட்டான் இல்லை ரோட்டில் கொல்லும் போது 2 பேரை கொண்டுட்டான் அப்படின்னா அது வந்து சட்டம் ஒழுங்கு சொல்லலாம். காவல்துறை எப்படி ரவுடிஸ் எப்படி விட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வந்து இது வந்து இவர் வந்து ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், சர்ச்சைக்குரிய நபராக இருக்கார். இவர் ரவுடின்னு நம்ம சொல்லலை. ஆனால் அவர் மேலே வழக்கு இருக்குது. இவர் கட்ட பஞ்சாயத்துக்காரன் நம்ம சொல்லலை, காவல்துறை சொல்லுது. காவல்துறை வழக்குகள் பயந்து வைத்திருக்கு. இதில் இப்போ ஒரு 100 வழக்குகள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 50 வழக்கு ஒரு மேலே இருக்குன்னா அதை இவர் ஒரு வழக்கறிஞர். வழக்கறிஞராக இருந்தவர் பலருக்கு நல்லது செஞ்சுருக்காரு. அவர்கள் ஜாதிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஏதாவது உதவின்னு கேட்டு வந்தால் பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு தரப்பினர் வந்து அவரை வந்து ஒரு பெரிய கொண்டாடுறாங்க. அவரும் ஒரு டீசென்ட் ஆன மனிதனாக தான். அவர் ரொம்ப ரோட்டில் சில்லறத்தனமாக ரவுடித்தனம் பண்ணுறது அதை பண்ணுறது இந்த மாதிரி நபரும் கிடையாது. சரியா? அவர் ஒரு எப்போவுமே ஒரு வெளித்தோட்டத்துலேயும் ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு நீட்டாக, அதாவது எப்படின்னா ஒரு அறிவுபூர்வமான ஒரு அமைதியான தோற்றம் கொண்ட ஒரு மனிதனாக வெளியே உலா வர்றாரு. உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக போய் ரவுடிசம் பண்ணதை அதை பண்ணதே அவனையே ரொம்ப பப்ளிக்கில் மக்கள்கிட்ட வந்து ஒரு எப்படின்னா ஒரு அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறது வைக்கிறது கெட்டவர் அந்த மாதிரி நபரும் கிடையாது. ஓகே. நம்ம பத்திரிகையாளராக இருந்த காலத்தில் ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு நம்ம ஃபீல்டில் ரிப்போர்ட்டராக இருந்த காலத்தில் அவர் தெரியும். அதே மாதிரி பப்ளிசிட்டிக்காக அவன்கிட்டையும் போய் நிற்க மாட்டார். அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் எல்லாம் இருக்குது. பப்ளிசிட்டிக்காக போய் பத்திரிகையாளர்கிட்ட நிற்கிறது, லாபி பண்ணுறது, அவனை போய் பார்க்குறது, அவனையே போய் கெஞ்சுறது, அவன் கலையாக பிடிக்கிறது, இந்த வேலை அவர் பண்ணவே மாட்டார். ஆம்ஸ்ட்ராங் பர்சனலாக சொன்னோம்னா அந்த மாதிரி இருக்க மாட்டார். அவர் எப்படி டீசெண்டாக வெளியில் தோட்டத்தில் இருக்காரோ அதே மாதிரி தான் அவரோட ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். அவன்கிட்ட 2 முகமாக பேசக்கூடிய ஆள் கிடையாது. ஒருத்தட்ட ஹேன்னு இழிக்கிறது, இன்னொருத்தட்ட என்ன அப்படியான ஆள் கிடையாது. அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அவரு ஒரு அரசியல், அவருக்கு தெரிந்த அரசியல். அவர் வேறு கட்சியில் சேர்ந்தால் நம்ம அடிமையாக இருக்கணுன்றக்காக அவரே போய் ஒரு கட்சியை ஆரம்பித்தாலும் பெருசாக லோக்கல் கட்சின்றாங்க அப்படின்றக்காக ஒரு அகில இந்திய கட்சியில் போய் ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வந்து அவர் கிட்டத்தட்ட அந்த கட்சியில் தான் 15 வருஷமாக இருக்கார். 15-20 வருஷமாக அந்த இருக்கார். அதற்கு முன்னாடியே மாயாவதி பார்க்குறவரா இப்படி இருந்தார். ஏன்னா இருந்தாலும் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அவர் மேலேயும் பல கட்ட பஞ்சாயத்து வழக்குகள், பஞ்சாயத்து வழக்குகள், மிரட்டல்கள் அது மாதிரி எல்லாம் இருக்குது. அதையும் மறுக்க முடியாது. ஸோ அதையும் அவர் சட்ட ரீதியாக பல வழக்குகள் அவர் மேலே இருந்தாலும் பல வழக்குகள் அக்யூட்டல் ஆகி வெளியில் வந்திருக்கு. இல்லை இவருக்கு அதுக்கு தொடர்பு இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அவர். அதாவது இதுலேயும் பண்ண முடியாது அதுலேயும் பண்ண முடியாது, ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தலைவராக தான் அவர் இருக்கார். இல்லை இந்த சட்டம் ஒழுங்கு வந்து இதாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சட்டம் ஒழுங்கு வந்து நீங்கள் வந்து பப்ளிக்கில் தான் இவர்களுக்கெல்லாம் டார்கெட் இருக்குன்றது போலீஸுக்கும் தெரியும், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கே தெரியும். எப்போவுமே இந்த மாதிரி சிறு கட்சிகளில் இருப்பவர்கள் சில இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும் நமக்கு எப்பயுமே டார்கெட்டு எவனா போடுவோம். ஏன் அண்ணாமலைக்கே டார்கெட் போட்டு, அண்ணாமலை எதுக்கு இஜெட் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க?
இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிஜெக்ட் பாதுகாப்பாக இருக்குது, எடப்பாடிக்கு ரிஜெக்ட் பாதுகாப்பாக இருக்குது, ஓபிஎஸ் வந்து வண்டியில் ஏறுவார், எங்கே வேணாலும் போவார், எங்கெல்லாம் வருவார். ஏன் அவருக்கெல்லாம் எஜெட் பாதுகாப்பு இல்லை? ஏன் இபிஎஸ்க்கு எஜெட் பாதுகாப்பு இல்லை? ஒரே ஒரு போலீஸ் மட்டும் வருவாங்க கூட. ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சரி, இப்போயும் அவருக்கு எஜெட் பாதுகாப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் இல்லை? ஜெயலலிதாவுக்கு மட்டும் இருந்துச்சு. காரணம் வந்து என்னென்னா, எல்டிடியை எதிர்த்து ஜெயலலிதா அரசியல் பண்ணதுனால அவரால் த்ரெட்டு வரலாம்ன்றதுக்காக இருந்தது. அதுவும் பின்னாடி வாபஸ் வாங்கப்பட்டது. இப்போ அண்ணாமலைக்கு ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு வினோதமான அரசியலை கையில் எடுத்து பொய் புரட்டு இந்த மாதிரி போகும்போது சிலரை எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரியும், சிலரை வேண்டுமென்றே பழியை போட்டு பொய்யும் புரட்டு பித்தலாட்டம் பேசும்போது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும். அப்போ உடனே என்ன பண்ணான்னா, அந்த குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு இசட் பாதுகாப்பு போடுறாங்க. எந்த குழந்தை? அண்ணாமலைன்ற குழந்தை அரசியலில் பிறக்குது பாருங்கள். 2 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து அது மாநில தலைவராக அதை வந்து தொட்டிலில் போடுற அன்றைக்கே சுற்றிலும் போலீஸை போட்டாங்க. ஏன்னா இது வாயினால் ஏதாவது வங்கடி வாங்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு இது அவர்களுக்கே ஒரு கணக்கு இருக்குல்ல, பயந்து தானே போடுறாங்க. அப்போ ஏதோ இவருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னா இவர் ஏதோ செய்திருக்காருன்ற ஒரு கணக்கு வருது இல்லை. அந்த மாதிரி தான் இவர்களுக்கே தெரியும் ஆபத்து இருக்குன்றது தெரியும். அரசியல்லே பல்வேறு விதமான தலைவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சில விதமாக அரசியலை டீல் பண்ணுறவர்களுக்கு எப்போவுமே ஆபத்து இருக்குன்றது அவர்களுக்கே தெரியும். இல்லை, ஆனால் இதில் உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து ஃபெயிலியர்னு ஒரு பக்கம். உளவுத்துறைக்கு இதானாங்க வேலை, யார் கூட யார் போகிறான்னு. இவர்கள்லாம் போலீஸ் ப்ரொடெக்ஷனே கேட்க மாட்டாங்க. முதல்ல அது தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் காவல்துறை ப்ரொடெக்ஷனே கேட்க மாட்டாங்க. கேட்டால் உடனே கொடுப்பாங்க. புரியுதா? அதுக்கு பணம் கட்டணும், எல்லாம் கட்டலாம். அதெல்லாம் இவங்கள்ட்ட பணம் இருக்கும். ஆனால் போலீஸ்காரன் எப்போவும் ஒருத்தர் ஒரு போலீஸுக்கு முன்னாடி உட்காந்துகிட்டே இருப்பார். அவர் எங்கே போனாலும் நீங்கள் அவரை கூப்பிட்டே போகணும். அப்போ நீங்கள் கரெக்டான இடத்துக்கு போனீங்கன்னா கூப்பிட்டு போகலாம். புரியுதா உங்களுக்கு? அது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எல்லா இடத்துக்கும் இந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு போகும்போது நமக்கு மைனஸ் ஆகிடும். சில இடத்துல அதே போலீஸ்காரரை வந்து காவல்துறைக்கு உளவு பிரிவுக்கும் சொல்லலாம். அதனால் நம்ம எங்கே போகிறோம் வர்றோம் அப்படின்றதும் தெரியும். பல வழக்குகள் இவர் மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் போலீஸ் பாதுகாப்பு கேட்க மாட்டாங்க. கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேணான்றுவாங்க. அப்புறம் எப்படி உளவுத்துறை ஃபெயிலியர் ஆகும்? உளவுத்துறைன்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இவரை மாதிரி 100 தலைவர்கள் இருக்காங்க. 100 கட்சிகள், சிறு கட்சிகள் இருக்குது. சமாஜ்வாதி கட்சி இங்கே ஆள் இருக்குது, பகுஜன் சமாஜுக்கு ஆள் இருக்குது, சிவசேனாவுக்கு இங்கே மாநில தலைவர் இருக்கார். இதெல்லாம் யாராவது இருக்காங்களா இங்கே சிவசேனாவில்? யாரும் இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட தலைவர்களே ஒரு 25-30 பேர் இருப்பாங்க. சிறு கட்சிகள் வேறு இருக்குது. இவர்களுக்கு எல்லாம் போலீஸ் போட்டிங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் பூரா இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கே போயிடும். அவர்களும் அதை விரும்பல. அந்த மாதிரி வர தகவல்கள் வந்து இவர்களுக்கு எப்பவுமே த்ரெட்டு. உளவுத்துறை ஃபெயிலியர்லாம் இல்லை சார். இப்போ காவல்துறை வந்து ஒரு 3 முறை அவருக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வரக்கூடிய செய்திகள் நம்ப தகுந்ததான்னு கேட்குறேன். காவல்துறை சொல்லுவாங்க கட்டாயம். இந்த மாதிரி இருக்குது, எவனையாவது பிடிப்பாங்க சம்மந்தமே இல்லாமல். எதுக்குடா அந்த பக்கம் போனேன் அப்படின்னு விட்டு அடி வெளுக்கிற வெளியில் இல்லைங்க ஆம்ஸ்ட்ராங் உளவு பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே எதுக்குடா ஆம்ஸ்ட்ராங்கன்னா இல்லை இவர் பார்க்க சொன்னார்னு. அப்போ உடனே காவல்துறையிலேருந்து ஒரு தலைவராக ஒரு இளைஞர் கட்சி தலைவராக இருக்கனால போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஏசி டிசி எல்லாம் ஃபோனை போட்டு பேசக்கூடாது. ஆம்ஸ்ட்ராங் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி ஒருத்தனை வேறு ஒரு விஷயத்தில் பிடிக்கும்போது உங்கள் ஏரியாவில் பிற்பாக திருடன் சொல்லி பிடிச்சிட்டு வந்தோம், கடைசியில் எதுக்குடா நிற்கிறேன்னா ஆம்ஸ்ட்ராங்கை வாட்ச் பண்ணுன்றான். யார் அவனை சொன்னான்னா இவன்றாங்க, பார்த்துக்குங்க. சரி சார் பார்த்துக்கிறேன். இப்படி இன்றைக்கி நேற்று இல்லை, அவருக்கு பல காலங்கள் டார்கெட் இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல பேருக்கு அந்த டார்கெட் இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி இந்த சம்பவம் நேற்று நடந்துருச்சு. அவ்வளோ. இந்த சம்பவம் மூலியமாக எதுவும் செய்திகள் இருக்கா சார்? நம்ம அரசியல் தலைவர்களுக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தும் வகையிலான அரசியல் தலைவரில் பலவிதமான ஆட்கள் இருக்காங்க. பலவிதமான மாநில கட்சிகள் இருக்குது. சக்தி வாய்ந்த கட்சிகளில் உள்ள தலைவர்களுக்கு அரசியலை மட்டுமே செய்து கொண்டிருப்பவர்கள், வெறும் அரசியல் மட்டும்தான் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதிரியான உயிர் அச்சம்லாம் வராது. என்ன ரொம்ப கடுப்பானா செருப்பை தூக்கி எறிவாங்க, இல்லை முட்டையை தூக்கி கல்லை தூக்கி எறிவாங்க. இப்போ எடப்பாடி கூட ஒரு இடத்துல முட்டையை தூக்கி எரிஞ்சாங்க, அவ்வளோதான். இதை தாண்டி எடப்பாடியை கொல்லணும், இபிஎஸ் கொல்லணும், ஓபிஎஸ் கொல்லணும், சசிகலா கொல்லணும் அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின்லாம் அவர் பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காப்புல. கனிமொழி, இப்போ ஆளுங்கட்சியில் சொல்கிறேன், அமைச்சர்கள் எல்லாருமே சும்மா ஒரு வண்டியில் ஏறி போயிட்டே இருக்காங்க. யாருக்கா உயிர் எவனா போட்டுருவான், ரவுடிஸ் வந்து கொல்ல போகிறான்னு இருக்கா? இல்லை. அதே மாதிரி ஏடிஎம்கேல முன்னாள் அமைச்சர்கள் யாருக்காவது த்ரெட் இருக்கா? இருக்காது. இது போன்ற கட்சி, சிறு கட்சிகள், ஜாதி கட்சிகள் வைத்திருக்கு. இது எந்த ஜாதி கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்களோட செயல்பாடுகளை பொறுத்து அவர்களுக்கு ஆபத்தும் இது இருக்க தான் செய்யும். இல்லைன்னா ஒரு சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அவங்க சார்பில் இருந்து, பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. மாயாவதி வந்து அது அமைதியாக விட்டுருங்க, இது எதுவும் பெரிய இது பண்ணாதீங்க, நாளைக்கு அவங்க வராங்க வேறு, அவருடைய அந்த அடக்கத்துக்கு வேற வராங்க. ஏன்னா மாயாவதியோட அவர் நெருக்கம். ஏன்னா
அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கும்போதே இவர் வந்து அங்கீகரிக்கப்பட்டு அந்த கட்சியை இவர் மாநில தலைவராக கொடுத்தாங்க. இவருக்கும் மாயாவதிக்கும் தொடர்ந்து மாயாவதி இன்னைக்கு வீழ்ந்த போதிலும் அந்த கட்சியில் மாயாவதிக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்த போதிலும் அந்த கட்சியில் மாநில தலைவராக தான் இருக்கார். ஏன்னா இவருக்கு மாயாவதினால ஆபத்து கிடையாது, அதனால கண்டினியூ பண்ணுறாரு. அவருடைய தொடர் இதெல்லாம் இருக்கார். மாயாவதிக்கும் இவர் மேலே ஒரு இது உண்டு, ஏன்னா அவர்கள் ஜாதியை சேர்ந்தவர், அதனால தான் அவருக்கு அந்த இதை கொடுத்துருக்காப்புல. ரெண்டாவது 2 பேரும் இவர் வந்து பிரச்சனை இல்லாத ஆள். மாயாவதியை பொறுத்தளவு சர்ச்சைகள் பிரச்சனைகள் வஞ்சிக்கிட்டு பஞ்சாயத்து, இங்கேருந்து ஒரு தலைவர் ஃபோன் பண்ணி என்னங்க அவங்க கட்சிக்காரர் மாநில தலைவர் கொடுத்துருக்கீங்க எப்படி அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு தேச விரோத செயல். ஏன்னா பிரியும் கடத்தல், தங்க கடத்தல், கஞ்சா கடத்தல், இந்த மாதிரிலாம் பண்ணால் அது தப்பாக போய் மாயாவதிட்டு வந்திருக்கு. மாயாவதி இல்லை, ஆனால் அப்படி ஆள் கிடையாது. வந்து ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காரு. என்ன அவர் மேலே என்ன கட்ட பஞ்சாயத்து குற்றச்சாட்டு மட்டும் இருக்குது. அது அவர் எதற்காக பண்ணார், யாருக்காக பண்ணார் அப்படின்றது என்னன்றது வழக்கு விசாரணையில் தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த முன் விரோதம் காரணமாக இவர்களுக்கெல்லாம் திருட்டு இருந்துட்டு தான் இருக்கும். சிறு சிறு கட்சி தலைவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, புரியுதா உங்களுக்கு? ஓகே, அது இருக்க தான் செய்யும். இது ஒரு சாதிய ரீதியிலான கொலை அப்படின்னு இதை எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அது கொல்லப்பட்ட தலைவர் வந்து நீங்கள் போலீஸ் விசாரணையில் தான் ஜாதி ரீதியில் கொலை பண்ணாங்களா இல்லை வேறு எந்த ரீதியில் பண்ணாங்க முன்விரோதமாக அப்படின்னு காவல்துறை தான் அதை முழுசாக விசாரிக்கும் போது நம்ம முழுசாக இப்போ நடந்தவுடன் நம்ம வந்து அப்படியே வெத்தலையில் மைய தடையுடனே ஓட்டையில் எங்கெங்கே போனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா சிசிடிவி எடுத்திருக்காங்க. இப்போ அந்த காலத்தில் வெத்தலையில் மை தடையை பார்க்குறது போலீஸே பார்க்கும். இப்போ சிசிடிவி வந்ததுனால சிசிடிவியில் ஆள் யாரும் தெரிஞ்சிடும், எந்த வண்டி நம்பரும் தெரிஞ்சிடும். அதனால ஒரு 8 பேர் சரணடைஞ்சிருக்காங்க, 6 பேர் 8 பேர் சரணடைஞ்சிருக்காங்க, 3 வண்டியில் வந்திருக்காங்கன்றிருக்கு. அழகாக அந்த நம்பர் பிளேட்டை வச்சு யார் ஓனர்னா அவனை தூக்கிடுவாங்க. அவனை தூக்குனா என்ன போலீஸாக கண்டுபிடிக்கணும்னா ஒரு 3 நாளில் கண்டுபிடிப்பாங்க. இப்போ அவங்களே வந்து சரண்டர் ஆகிருக்கிறதுனால அதற்கப்புறம் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தில் போலீஸில் ஒரு வாக்குமூலம் கொடுப்பாங்க. இங்கிற மாதிரி ஆள், புரியுதா உங்களுக்கு? நாங்கள் தான் கொண்டெல்லாம் சொல்லிடுவாங்க. அதற்கடுத்து கோர்ட்டில் ஒரு வாக்குமூலம் கொடுப்பாங்க. அப்புறம் வழக்கு விசாரணையின் போது மாற்றி சொல்லுவாங்க. அப்போ பிறல் சாட்சி அதுன்னு 3 வருஷத்தில் வெளில வந்துடுறாங்க. ஸோ இது அடுத்த ப்ராசஸ். அதெல்லாம் போலீஸு நீதிமன்றம் முடிவு பண்ண வேண்டியது. நம்ம ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால நமக்கு என்ன தகவல் இன்றைக்கி வருது, யார் என்ன சொல்கிறாங்க, காவல்துறையில் என்ன பேசிக்கிறாங்க, என்ன மாதிரியா வழக்கு பதியப்பட்டிருக்கு, யார் யார் ஆஜராகிருக்காங்க, இவர் யார், இவர் என்ன செய்து கொண்டிருந்தார், இவர் மேலே என்ன நல்லது இருக்குது, குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக இருக்கோம். மீண்டும் நீங்கள் பொறுத்திருந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறை என்ன வழக்கு போட்டுக்கிறாங்க, யார் யார் உள்ளே போகிறாங்க வெளில வராங்கன்றது இன்னும் தெரியும். அதை பற்றி கண்டிப்பாக சார். ஏன்னா இது தொடர்ந்து நாளைக்கு அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்குது அப்படின்னு தொடர்ந்து செய்திகள் இருக்குது. ஏன்னா என்ன வழக்கு எப்படி போகுதுன்றதையும் நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பின்னமைக்கு ரெட்டல் லுக்கின் சார்பாக மிக்க நன்றி.